ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம இஃப்தார் ஸ்பெஷல் ப்ரெட்டு புட்டிங் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ப்ரெட்டு புட்டிங். பார்த்தாலே எப்படி இருக்குது பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டு சொல்லிக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 லிட்ரு அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நான் ப்ரெட்டு அரை பாக்கெட் தான் போட்டேன், அதனால் நான் 1/4 லிட்ரு தான் எடுத்தேன். இது 1/4 லிட்ரு எடுத்தாலே நல்லா நிறையா வரும். நெக்ஸ்ட்டு அந்த 1/4 லிட்ரு பால் எடுத்ததும் அதை கொதிக்க வைங்க. கொதித்ததுக்கப்புறம் அதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் வேறு ஒரு பவுலில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா கட்டி விழாமல் கரைச்சிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதிக்கிற பாலில் இதை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டிகள் இருக்கக்கூடாது, கட்டிகள் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி கரைச்சதுக்கப்புறம் இப்போ கொதிக்கிற பாலில் நம்ம அதை இந்த கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை ஊற்றிக்கலாம். ஊற்றினதும் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கைவிட்டிங்கன்னா அப்புறம் கட்டி விழ ஆரம்பிச்சிரும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இதில் நான் கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் ஊற்றுறேன். வெனிலா எசன்ஸ் ஊற்றினா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த புட்டிங்க்கு வெனிலா எசன்ஸ் தான் ஊற்றணும், அதான் நல்லாயிருக்கும். வேறு சாக்லேட் எசன்ஸ்லாம் ஊற்றாதீங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு தட்டில் நம்ம ப்ரெட்டை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ இந்த சைடு பாருங்கள், இது நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. நான் மீடியம் அடுப்பை ரொம்ப சிம்லேயே வச்சு தான் இதை நான் செஞ்சுருக்கிறேன். ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கட்டி ஆயிரும், அப்புறம் புட்டிங் நல்லா இருக்காது. இப்போ இது ஒரு செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெட்டை எல்லாம் நம்ம இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். அடுக்கி வச்சதும் நம்ம செஞ்சு வச்ச புட்டிங்கை புட்டிங் மிக்ஸை அப்படியே இதில் ஊற்றிடலாம். இது சூடு ஆறணுங்கிற அவசியம்லாம் இல்லை, இது அப்படியே ஊற்றுங்க, சுடையே ஊற்றுங்க. இந்த புட்டிங் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சும்மா கடையில் பேக்கெட்டு இன்ஸ்டன்ட் மிக்ஸாக நம்ம வாங்கி செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. புட்டிங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே ஒரே நாள்லேயே இது ஒன்று தான் எங்களுக்கு காலியானது. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இப்போ பாதி ஊற்றிக்கிறேன். மீதி மறுபடியும் இன்னொரு செட்டு ப்ரெட்டை அடுக்கி வச்சு அதுக்கு மேலே இன்னொரு ஊற்றிக்கிட்டோம்னா நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. இந்த மாதிரி நோன்பு திறக்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஐட்டம்லாம். இதுக்கு மேலே மீதி இருக்கிறத ஊற்றிடலாம். இதே மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சு மேலே ஊற்றி இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் நல்லா செட் பண்ணி நல்லா ஜில்லுன்னு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதை நான் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பெல்லாம் சின்னதாக கட் பண்ணி பேரிச்சம்பழமும் கட் பண்ணி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கிறேன். இது ஆப்ஷன் தான், வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை, பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். நெய்யிலெல்லாம் எதுவுமே நான் வறுக்கலை, அப்படியே தான் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ப்ரெட்டு புட்டிங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரெட்டு புட்டிங் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் நிறைய சேனல் பேஜில் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளுடைய சேனலில் எல்லாமே ரொம்ப சிம்பிளான ரெசிபியாக தான் இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியான பொருளை வச்சு செய்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டே தான் நான் செய்கிற மாதிரி நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி தான் நான் வீட்டில் ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நல்லா இருந்துச்சுன்னா தான் நான் மறுபடியும் செஞ்சு நான் போஸ்ட் பண்ணுவேன். நானாக ஓனாக செஞ்சாலும் அது டேஸ்ட்டாக இருந்தால் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வரும்.